ஹலோ கைஸ், வெல்கம் டு வர மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபிட் மேட்ரஸ் வாங்கியிருக்கேன். மெமரி ஃபோம் 10 இன்ச். இது ஒரு டபுள் 2 பேர் படுக்கிற மாரி நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா, இதை பற்றி இந்த வீக் ஃபிட் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் ஒரு அரை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பற்றி எப்படி வாங்கணும், ஆன்லைன் டெலிவரி எப்படி பேமெண்ட் பண்ணணும், என்னென்ன சைஸில் இருக்குது, நீங்கள் எந்த சைஸில் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு சில ப்ராப்ளமும் நடந்தது. சில தீபாவளி டைமில் தான் வாங்கினேன், ஆஃபர் டைமு. அப்போதைக்கு 9,000. இன்றைக்கி தேதி 2024 வாங்கினீங்கன்னா 11,000 வரும். ஆஃபர் டைமில் வந்து முன்ன பின்ன மாறும். அந்த டைமில் நான் வாங்கினேன். அந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து இந்த அன்பாக்ஸ் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் இதில் கதையே உங்களுக்கு புரியும். சரிங்களா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வாங்க போகிறீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து அன்பாக்ஸ் வீடியோ. சரிங்களா, இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கானுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி வந்து அந்த டைமில் வந்து டைட் சிக்கத்தை கொடுத்துட்டானுங்க. என்ன சிக்கனா, டெலிவரி வந்து நானே போய் கண்டுபிடிச்சி தான் வாங்கினேன். என்னோடய கொரியர், என்னோடய மெட்டீரியலை பாருங்கள். இதில் வந்து மேலே பாக்ஸ் வரணும், அதுவும் காணும். எல்லாம் மிக்சிங்கு எல்லாம் டேமேஜாக வந்தது. மேலே வந்து டாப் வந்து கவரை காணும். ஒரு கத்தி ஒன்று கொடுப்பானுங்க, பிளாஸ்டிக். எல்லாமே காணும். பில்லு காணும். தேங்க்யூ அதெல்லாம் பில்லு, வீக் ஃபிட்டோட பில்லு காணும். ஒன்றுமே இல்லை. எப்படியோ நானும் கண்டுபிடிச்சி சொல்லிவிட்டு வந்தேன். இப்போ ஒரு 4 மணிக்கு வந்து டெலிவரி பண்ணானுங்க. 2023 சொல்கிறேன். இப்போதைக்கு 2024 அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நல்லா இருக்குது மேட்ரஸ்ஸு. நல்லா இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இதை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். உங்கள் வீட்டில் வந்து நல்ல மேட்ரஸ்னால் பெட்டு. சரிங்களா, உங்கள்கிட்ட 10,000 இருக்குது, எனக்கு அதுக்குள்ளே வாங்கினா இந்த வீக் ஃபிட் மேட்ரஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. நான் வாங்கின யூசேஜ் வீடியோ பற்றி போடுறேன். சரி, நான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அது மேலே இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி வந்து ஏர் உள்ளே போயிடுச்சு. சரிங்களா, பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் கவரு அது ஃபுல் சீல்டில் இருக்கும். ஏன்னா டெலிவரியில் வந்து அச்சு தூக்கி 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 அடிப்பானுங்க. அந்த மேலே இருக்கிற பாக்ஸை கூட ஆட்டியே போட்டானுங்க. எனக்கு டெலிவரி பண்ணது ப்ளூ டாட்டு, கிரீம்ஸ் ரோடு, அப்போலோ பக்கத்தில் இருக்குது. சரிங்களா, அவங்கக்கிட்ட தான் இந்த என்னோடய பார்சலே வந்துக்குது. சரிங்களா, அதனால் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. பொருள் ஆன்லைனில் காசு கட்டிட்டுனா நம்ம எதுவும் பண்ண முடியாது. கையில் காசு இருக்கும்போது பய தேவையில்லை. ஆன்லைனில் கட்டினாலும் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ அன்பாக்சிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடுச்சு அந்த மேட்ரஸ்ஸு. 10 இன்ச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு ஒரு 21 கிலோ இருக்கும். ஸோ அந்த இதுக்கு அந்த ஏர்னால், இந்த ஏர் போனால் மட்டும் தான் உள்ளே இருக்கிற ஃபோம் வந்து காற்றுல வந்து நல்ல பஃப்பாகவும் அகலமாகவும் நல்ல அதில் ஏன்னா டைட் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்கிற காற்று வந்து ஜீரோ காற்று எடுத்துருவாங்க. ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர் பண்ணி ஷீல்டு பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம கொரியரில் தூக்கி போட்டதுனால வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹேர் உள்ளே போயிடுச்சு. பார்சல் வந்து கவர் வந்து டைட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கத்திரிக்கோலை வச்சு ரிமூவ் பண்ணுறேன். சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கு ஒரு கத்தியே கொடுத்துருப்பானுங்க. அதுவும் பிளாஸ்டிக் கத்தி. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா, மற்றபடி இந்த மேட்ரஸில் வந்து எந்த குறையும் கிடையாது. இது வரைக்கும் நான் 11 மாதம் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வாங்கின புதுசில் வந்து இது வந்து 2 நாளைக்குன்னா அது ஓப்பன்லேயே இருக்கணும். சரிங்களா, வாங்கின புதுசில் வந்து நான் மேலே படுத்து பார்த்தேன். சத்தியமாக சொல்ல தூக்கம் வரல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதோடய தன்மையே வரல. தூக்கம் வரல, அதோட தன்மையே வரல. தன்மைனா அதோட சாஃப்ட்னஸ்ஸு, ஸ்மூத்னஸ்ஸு எதுவுமே அந்த ஏர் வந்து ஒன்று போகணும். கம்பெனி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கெமிக்கல் வாசனை அடிக்கும். அதுவும் கைஸ் ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிடுச்சு. அந்த கெமிக்கல் வாய்ஸ் வச்சு ஸ்மெல்லு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரியாக ஆகிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து மேட்ரஸ் கவர் வந்து வாங்கினேன். அதில் வந்து போட்டனால கொஞ்சம் ஸ்மெல்லு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணேன், செட் ஆகிடுச்சு. சரிங்களா, அது உங்களுக்கு புதுசாக நீங்கள் பழைய பெட்டு உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதுக்கேற்ற போல் உங்கள் பாடி அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ புதுசாக ஒரு பெட்டு வாங்க போகிறீங்கன்னா உங்கள் பாடி கொஞ்சம் அடாப்ட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். 1 வாரம் இல்லை 2 வாரம், 1 மாதம் தான் ஆகும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி கட்டலில் போட்டேன். கட்டல் சைஸ்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னென்ன சைஸில் இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணால் வெப்சைட்டில் சொல்லியிருப்பேன் ஃபுல் டீட்டெயிலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பிரிக்கிறேன், அதை பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஏர் சொன்னால அது லீக் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ லீக் ஆகுதோ அப்போ ஏர் உள்ளே போகும். உள்ளே போய்ட்டு அந்த பெட்டு வந்து பெரிய சைஸ் ஆகும். இது வந்து 10 இன்ச்சு. என்னோடய கட்டில் வந்து சின்னது தான். இந்த பெட்டு சைஸை பாருங்கள், எம்மாம் பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வா, நான் பார்த்து சதுரிட்டேன். என்னடா அது இவ்வளோ பெருசாக வந்ததுன்னு பார்த்தேன். அப்போ யோசிச்சிருந்தேன், ஸோ 8 இன்ச்சை வாங்கலாம் சொல்லி. 10 இன்ச்சு வாங்குறது ஒரு பெனிஃபிட் இருக்குது. நல்ல தூக்கம் வரும். ஒரு பெரிய பெட்டில் 10 பேர் ஃபீல் கிடைக்க சொல்லி தான் அது வாங்கினேன்னு. ஸோ அங்கே பாருங்கள், நான் மூவி வந்து அதிகமாக பார்ப்பேன். டிவி எதிர்க்கே இருக்கும், ஸ்பீக்கர் எதிர்க்கே இருக்கும். சரிங்களா, அதுக்கு தான் நான் வாங்கினேன்.
ஸோ வேறு லெவல் பெட்டு. இந்த வீக் ஃபிட்டில் வந்து மெமரி ஃபோம். இது மெமரி ஃபோம்னா ஒரு ஃபோம், அது ஒரு டெக்னாலஜி வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒரிஜினல் ரப்பர் வந்து வாங்க முடியாது. கீழே வந்து 3 லேயர் கொடுத்துருவாங்க. பேஸ் ஃபோமும் ஆர்த்தோபெடிக்கு மெமரி ஃபோம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும், கிரே கலர். அதுதான் உங்களுக்கு முதுகு வலி, கை கால் வலி, இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு மேலே மட்டும் ஒயிட் கலர் லேயர் ஒன்று வரும் கீழே, அது வந்து சப்போர்ட்டு. 2 சப்போர்ட்டு ஒரு ஆர்த்தோபெடி மெமரி ஃபோம். இங்கே பாருங்கள், இன்னும் வந்து தன்மையே வரல. சரிங்களா, நான் அதை அவசரப்பட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த வீடியோவே நான் பண்ணுறேன்னே. சரிங்களா, ஃபுல் செட்டப் பண்ண போகிறேன் நான். எடுத்தவொடனே வந்து மைண்ட் செட்டு மாறும். என்னடா இது நமக்கு இப்படி வந்திருக்கு, அந்தளவுக்கு வந்து என்னடா கை அமைச்சா உள்ளே போகல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் லேட்டாகும் பொருள் இதுவாக. அதனால் வந்து ஒரு மாதம் கழிச்சு பெட்டை திருப்பி போடுங்க. திருப்பினா அந்த ஒயிட் சைட்லேருந்து கீழே போடாதீங்க. அடியில் கிரே ஒன்று வரும், அதில் போடக்கூடாது. கிரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோம், பெரிய ஃபோம் இருக்குது பார்த்திங்கன்னா, ரோஸ் கலர் தெரியுதா வீடியோவில், அடியில் இருக்க 3வது லேயர் வந்து அதில் போடவே கூடாது. மேலே இருக்கிற ஃபஸ்ட் லேயர் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உடம்பு வலி எல்லாமே செம தூக்கமாக வரும். அதேமாரி நல்ல பில்லோ அந்த வீக் ஃபிட்டு கம்பெனியிலே கொடுத்துருக்காங்க. அதை விட நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் வியூவு பாருங்கள். கொஞ்சம் டைம் கொடுத்தேன், அது ஏர்லாம் உள்ளே போனோம். சரிங்களா, ஃபினிஷிங் ஆன பேர் தான். இப்போ மேலே வந்து ஒரு பெட்ஷீட்டு, நார்மல் பெட்ஷீட்டு போடுங்க. வீக் ஃபிட்டோட இது கவர் வாங்கிக்கோங்க, ஏன்னா தண்ணி போடக்கூடாது. இது பேக் சைடு. எனக்கு வந்து 3 நாளில் தூக்கம் வர சொல்லி பேக் சைடில் போட்டு பார்த்தேன், ஃப்ளாட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் வலி எடுத்துக்குது. அப்படியே மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒயிட் சைடு போட்டேன். அப்புறம் தான் தன்மையாக வந்தது. தன்மைனா என்னென்னா அந்த பொருளோட ஒரிஜினல் குவாலிட்டி. சரிங்களா, அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் மேட்ரஸ் கவர் வந்து போட்டதுனால இன்னும் நல்ல ஃபீலாக இருந்தது. மேட்ரஸ் கவரு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வாட்டரை நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபோமுக்கு டேமேஜ் ஆகும். அதனால் மேட்ரஸ் ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சரிங்களா, அதேமாரி இதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்து 2 பேர் நான் படுக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். பக்கத்தில் யாருனா படுத்தா கூட அவங்கள ஷேக் பண்ண விடும். நீங்கள் படுத்துக்கிற பொசிஷன் வந்து உங்களுக்கு எந்தமாரி டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நார்மல் பெட்டில் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். யாருனா எகிரி குச்சா கூட வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்தமாரி வைப்ரேஷனும் கிடையாது. அது ஏற்ற போல தான் டெக்னாலஜி வந்து இதில் ஃபோம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ மற்றபடி பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு மேட்ரஸ் வேணால் இந்த மேட்ரஸை நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். இன்னும் நிறைய லேட்டஸ்ட் மேட்ரஸ்லாம் நீங்களே செக் பண்ணுங்கள். என்னென்ன மார்க்கெட்டில் என்னென்ன மேட்ரஸ் வந்துருக்கு, கம்பெனிலாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுங்க. நான் இது தான் வாங்கணும்னு சொல்லலை, இன்னும் நிறைய மேட்ரஸ்லாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ண உள்ளே இருக்கிற ஃபோமில் என்ன கொடுத்துருக்காங்க, அது அதோட வேல்யூனா என்ன, இந்த ஃபோமோட வேலை என்ன, நம்மளோட பாடி வந்து கரெக்டாக ஹீட்டை வெளியே எடுத்தோமா. ஸோ இதில் வந்து பெனிஃபிட் என்னென்னா உங்கள் பாடி ஹீட்டை வந்து வெளியே எடுத்தோம். அதுலேயே சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மில் இருக்குது. நான் யூடியூப்பில் பார்த்தா நிறைய வீடியோ, ஒரு 10-15 வீடியோ பார்த்துருக்கப்புறம் தான் ஆர்டரே பண்ணினேன். அப்போனா நான் எந்த அளவுக்கு நான் யோசிச்சுட்டு போகிற மேட்ரஸுக்காக எல்லாத்துக்கும் யோசிச்சு தான் வாங்குவேன். எடுத்தோடனே வாங்க மாட்டேன். நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு அந்த பொருளை தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் இப்படி தான் இருக்க போகுது. வாங்கிட்ட பேர் தெரிஞ்சு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா அதனால் அது ரேட் என்ன, அது குவாலிட்டின்னா அது எப்படி இருக்கும், அது நம்ம கரெக்டாக இருக்குமா, இல்லை வாங்கினா வேஸ்ட் ஆகிடுமா, இல்லை யோசிச்சு நான் வாங்குவேன். அப்படி கேரக்டர் நான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கடையில் சில கடைகள்லாம் வந்து நார் போட்டு கொடுத்துருப்பாங்க. உள்ளே 2 ஃபோம் இருக்கும். ஃபிங்கர் வச்சுலாம் ஜம்ப் பண்ணி காட்டுவாங்க. அதெல்லாம் சத்தியமாக வேஸ்ட்டு கைஸ். சரிங்களா, அதெல்லாம் நான் எங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போதைக்கு தெரியாதமாக நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். கிங் சைஸ், அது பெரிய சைஸு. அது வாங்கி ஒரு 3 மந்தில் வந்து அப்படியே சப்பையாகிடுச்சு. அந்த ஃப்ரிங்கு சப்பையாகிடுச்சு. 12 இன்ச்சு அது அப்படியே சப்பையாகிடுச்சு கைஸ். சரிங்களா, வேஸ்ட், அது காஸ்ட்டே வேஸ்ட்டு. அது கிட்டத்தட்ட 18,000 அந்த பெட்டு. ஸோ அதில் வாங்கி கொடுத்தோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் இதுதான் வீக் ஃபிட்லேயே இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்ருக்கேன், எப்போ ஆஃபர் கிடைக்குமோ அப்போயே கொடுத்தோன்னா. இதேமாரி கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் வாங்குங்க. இங்கே இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைனா ஆன்லைன் டெலிவரி தெரிஞ்சவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்குங்க. சரிங்களா, நீங்களே ஆன்லைனில் பேமெண்ட்டு பண்ணாதீங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், மன உடைச்சலாக ஆகிட்டேன் நான் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆன்லைனில் நீங்கள் கட்டக்கூடாதுன்னு. பொருள் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கஸ்டமர் கால் பண்ணுவீங்க. அவன் வந்து ஆமான்னு போட்டு சாவச்சிடுவான். இந்த ரெஸ்பான்ஸில் நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா பயமே கிடையாது. பொருள் வரலன்னா கூட எப்போனா வந்தால் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் காசு போட்டோன்னா ரொம்ப தூக்கமே வராது எனக்கு. சரிங்களா, எனக்கு 3 நாள் 4 நாள் தூக்கமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து கையில் காசை வச்சுக்கின்னு கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் வாங்க. இல்லை பக்கத்தில் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா
வந்து வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கே ஸ்டோர் ரூம்லாம் இருக்குது சென்னையிலே. வீக் ஃபிட் ஸ்டோர் ரூம் நிறைய இருக்குது, இப்போதைக்கு வந்திருக்கு. அங்கே எப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் சொந்தக்காரர் யாராச்சும் வாங்கியிருந்தால் கூட செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை லோக்கல் மேட்ரஸில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அது பிளாஸ்டிக், அதான் அந்த பெட்டு புதுசாக இருக்கணும், வருஷம் ஃபுல்லாக இருக்கும் சொல்லி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அது லோக்கல் இது. அந்த பிளாஸ்டிக் நீங்கள் எடுக்கல என்னமாகும், பாடி வந்து உடம்பு ஸ்கின்னு வந்து ரொம்ப அலர்ஜியாகவும் ஹீட்டாகவும் புள்ளியாக வந்துடும். இதில் வந்து எந்த ஃபால்ட்டாக கிடையாது. வாங்கின புதுசில் வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பாடி அடாப்ட் ஆக கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சுன்னா ஆகும். எனக்கு அப்படி தான் ஆகிடுச்சு. அது நான் சொல்கிறேன் சரிங்களா. உடனே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம்னு நினச்ச ஐடியா வந்து அப்புறம் போக தான் செட் ஆகிடுச்சு பாடிக்கு சரிங்களா. எல்லா இடத்துலையும் வந்து ஏர் பம்ப்ஷன் ஆனால் மட்டும்தான் அது ஒரிஜினல் குவாலிட்டியாக நம்ம உணர முடியும். அதுக்கப்புறம் தான் உடம்பு வலி எல்லாமே போயிடுச்சு எனக்கு, வேறு லெவலு. அப்புறம் நல்லா தலைக்காணி வாங்கிக்கோங்க, அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதான் கைஸ், நிறைய பெனிஃபிட் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வீக் ஃபிட் மேட்ரஸு. இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் வாங்கினேன், கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினேன். மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்தமாரி மேட்ரஸ் ஏதாவது பெட் இருக்குது, நார்மல் பெட்டோட இதில் பெனிஃபிட் நிறைய இருக்குது. 10 வருஷம் கேரண்டி தராங்க சரிங்களா. 10 வருஷம் ஒர்த்து தான் சரி. நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. டெஸ்ட்டு எதுவுமே படாமல் வாரத்துக்கு க்ளீன் பண்ணுங்கள். உள்ளக்கிற உரம் வந்து கட்டுற மாரி வாஷிங் மிஷின்லாம் போகிற மாரி கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு க்ளீன் பண்ணுங்க சரிங்களா. அதுவும் நான் வீடியோ பண்ணுறேன் கண்டிப்பாக. வேறு என்னாச்சும் மிஸ்டேக் பண்ணால் மன்னிச்சிடுங்க, ஏதாச்சும் விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க. வேறு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாச்சும் மேட்டர்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நேமை. நான் அதை டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் ஒரு மெசேஜ் மாரி நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி வரேன் சரிங்களா. ஓகே கேஸ், இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கு சரி. நான் அது மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஓகே கேஸ், அடுத்த சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை நண்பா சரிங்களா. ஓகே, பை.